மருமகள். வா கோமதி, நீ வருவேன்னு தான் நானும் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கேன். தட்டு போடட்டுமா? வாஞ்சையுடன் கேட்ட அண்ணி வசந்தாவை அன்போடு பார்த்தாள் கோமதி. வசந்தா சமையலறைக்குள் சென்று தட்டை எடுத்து வந்து பரிமாறுவதற்குள் கோமதியின் கண்கள் வீட்டை அலசின. கொஞ்சம் உள்ளடங்கி இருந்தாலும் விசாலமான காற்றோட்டமான அழகான வீடு. 2 படுக்கை அறை, ஹால் வசதியுடன் அக்காலத்திலேயே சௌகரியமாக வீட்டை கட்டியிருந்தார் வசந்தாவின் கணவன். அதை மகன்கள் இருவரும் எடுத்து கட்டி மேல்தளத்தில் பெரியவனும் கீழ்த்தளத்தில் சின்னவனும் குடியிருந்தனர். கணவன் இறந்த பின் 2 மகன்கள் வீட்டிலும் மாறி மாறி வசிக்கிறாள் வசந்தா. விளங்காத தேலுக்கு கொடுக்க கூட ஒன்னையாகத்தான் இருக்கும் என்பது போல் கோமதி வாழ்க்கைப்பட்டதோ ஏழ்மையான வீடு. அவள் புருஷன் மில் தொழிலாளி. ஒரு நாள் மில்லில் ஏற்பட்ட விபத்தில் இறந்து போனான். ஆதரவாய் இருந்தது அவளுடைய ஒரே மகன் சத்தியமூர்த்தி மட்டும்தான். அவன் தலையெடுத்த பின் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாள். ஆனால் அதுவும் கொஞ்ச காலம்தான். உடன் வேலை செய்த கிறிஸ்தவ மத பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் மகனையும் மருமகளையும் ஒதுக்கி வைத்து விட்டாள். பின் இருக்கும் ஒரே ஆதரவையும் இழந்து விட்டால் கடைசி காலத்தில் எங்கு போய் நிற்பது என்ற நிதர்சனம் உரைக்க சத்தம் இல்லாமல் அவர்களை சேர்த்து கொண்டாள். காலம் ஓடியது. பேரன் பிறந்து விட்டான். ஆனாலும் இந்த 11 வருஷத்தில் மருமகள் பிரியா மேரியிடம் அத்தியாவசியத்திற்கு கூட பேசியதில்லை கோமதி. எது வேண்டுமானாலும் மகன் மற்றும் பேரன் மூலமாகவே பேசிக்கொள்வாள். அப்பாவை போலவே 35 வயதிலேயே சத்தியமூர்த்தியும் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனான். மகன் இறந்ததும் கோமதிக்கு உலகமே கிடுகிடுத்து போனது. காலை இழந்த மனுஷன் கையையும் இழந்த கதையாய் அவளுடைய உலகமே இந்த 6 மாதமாய் நிர்மூலமானது. அப்புறம் சொல்லு கோமதி, என்ன சொல்றா உன் மருமக என்று வசந்தா கேட்டபோதுதான் உலகத்திற்கே திரும்பி வந்தாள். இதையே இந்த அண்ணி எத்தனை தடவை கேட்பா. மறுபடியும் இங்கே ஏன் தான் சாப்பிட வந்தோமோ என எண்ணி பெருமூச்சு விட்டவள், அண்ணி, நீங்க தினமும் எனக்கு சோறு போடுறத விட கொஞ்சம் விஷத்தை கொடுங்க, நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். நான் என்ன ஜென்மம் அண்ணி, பெத்தவங்களையும் கூட பிறந்தவனையும் கட்டினவனையும் கடைசியா பெத்த மகனையும் வாரி கொடுத்துட்டு இன்னும் கூட அசராம நிற்கிறேனே என்றவள் முந்திச்சேலையில் முகம் மூடி அழுதாள். ஏன் கோமதி, இனி நீ என்னதான் செய்ய போற என்றாள் வசந்தா. அக்கறையாய் விசாரிக்கிறாளா இல்லை தூண்டில் போடுகிறாளா என்று தெரியவில்லை. அதுதான் அண்ணி எனக்கும் புரியல. இங்க யார் வீட்லயோ வேலை இருக்கிறதா சொன்னீங்களே, விசாரிச்சிங்களா என்றவளுக்கு சட்டென்று அந்த யோசனை தோன்றியது. ஆனால் அதை வசந்தாவிடம் கேட்டால் என்ன நினைப்பாளோ என்ற தயக்கம் உண்டானது. ஆனாலும் கேட்டுத்தானே ஆக வேண்டும். அண்ணி, நான் வேலைக்கு போய் அந்த காசை உங்ககிட்ட தந்துட்டு உங்க கூடவே இருந்துடவா என்று தயக்கமாய் கேட்டாள். அவள் சட்டென்று இப்படி கேட்பாள் என்று வசந்தா எதிர்பார்க்கவில்லை. என்ன கோமதி, திடீர்னு இப்படி கேட்டுட்ட? நீ இப்படி பேசுனதை உங்க அண்ணன் பார்த்திருந்தா அப்படியே கரைஞ்சு போயிருப்பாரு. ஆனால் என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு? பெரியவன்கிட்ட 10 நாள், சின்னவன்கிட்ட 10 நாள்னு நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன். ஏதோ நீ இருக்கிற நிலைமையை பார்த்து நான் குடிக்கிற கஞ்சியில உனக்கும் ஊத்துறேன். இதுல நீ இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உனக்கு எது வசதியோ அதை பார்த்துக்க. நான் முடியாதுன்னு சொல்றேன்னு மனசு வருத்தப்பட்டுக்காத என்று பட்டும் படாமலும் கூறினாள் வசந்தா. சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பிய கோமதி பஸ் பிடித்து வீட்டிற்கு வந்தாள். நடையில் தள்ளாட்டம் மிகுந்திருந்தது. வீட்டிற்குள் செல்லவே மனம் ஒப்பவில்லை. உரிமை இல்லாத இடத்தில் ஒரு வாய் உண்பது அவமானமாய் தோன்றியது. வாசலில் செருப்பை உதறி அறைக்குள் சென்று முடங்கினாள் கோமதி. பாட்டி, நீ ஏன் வந்ததும் படுத்துக்கிட்ட? காப்பி கொண்டு வந்து தரட்டுமா? நெற்றியில் கை வைத்து அன்பாய் கேட்ட பேரனை கருணையோடு பார்த்தாள். வேணா ராசா, நீ போய் படி. எனக்கு ராத்திரி சாப்பாடு வேணாம்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. இந்த வார்த்தையை சொல்லும் போதே அடி வயிற்றில் பசி கிளறியது. ஆனாலும் வைராக்கியம் அதையும் மீறி தகித்தது. 5 நிமிஷம் கழித்து திரும்ப வந்த பேரன், பாட்டி, நீ ஏன் தினமும் சாப்பாடு வேணான்னு சொல்றேன்னு அம்மா கேட்குறாங்க என்று கேட்டான்.
நான் 3 மணிக்கு தான் எங்க அண்ணி வீட்டில் சாப்பிட்டேன், அதான் பசிக்கல என்றவள் சுருண்டு படுத்துக்கொண்டாள். இனியும் ஒருவேளை சாப்பாட்டில் காலம் தள்ள முடியாது என்ற உண்மை உரைக்க, காலையில் முதல் வேலையாய் அண்ணி சொன்ன இடத்திற்கு வேலைக்கு போவது என்று முடிவு செய்தாள். முதல் நாள் வேலை கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. மருமகள் பிரியாமேரி வந்ததிலிருந்து கோமதியை எந்த வேலையும் செய்ய விட்டதில்லை. 10 ஆண்டுகளுக்கும் மேலாய் சொகுசாய் இருந்த உடம்பு சட்டென்று வேலை செய்ய வணங்கவில்லை. பஸ் பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள். வாசலில் செருப்பை உதறி வழக்கம்போல் அறைக்குள் புகுந்து கொள்ள எத்தனித்தவளை, கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட பேசணும் என்ற பிரியாமேரி குரல் தடுத்து நிறுத்தியது. 10 ஆண்டுகளாய் ஒரு வார்த்தை பேச எத்தனிக்காதவள் இன்று முதல் முறையாய் வாயை திறந்திருக்கிறாள். உங்களுக்கு என்னை பிடிக்காதுன்னு தெரியும், அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா நான் உங்க மகனோட மனைவி, உங்க பேரனோட தாய், இதுதான் உண்மை என்றவளை, இப்ப என்ன சொல்ல வர்ற என்பது போல் விட்டேத்தியாய் பார்த்தாள் கோமதி. உங்க மகன் இறந்த பின் தனி மனுஷியாய் நிறைய இழந்து நிற்கிறேன். எங்க வீட்டில் எனக்கு மறுமணம் செய்து வைக்க முயற்சி செய்தாங்க. ஆனா நான் சம்மதிக்கல. அவர் விட்டு போன கடமைய மனப்பூர்வமாய் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். என் அம்மா வீட்டில் எல்லா வசதிகள் இருந்தும் நான் அங்க போக விரும்பாம இத்தனை கஷ்டப்பட்டு வேலைக்கு போறது உங்களுக்காகவும் என் மகனுக்காகவும் தான். ஆனா என் வழிகள் உங்களுக்கு புரியல. நீங்க மட்டும் இல்ல, உங்களை மாதிரி இருக்கிற மாமியார்கள் எல்லாருமே சொந்தத்துக்கு தர்ற மரியாதைய பந்தத்துக்கு தர்றதில்ல. வழியில வசந்த ஆண்டிய பார்த்தேன். அவங்க மூலமாகத்தான் நீங்க வீட்டு வேலைக்கு போற விஷயம் தெரிஞ்சது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இளம் விதவையாய் என் கணவனை வளர்த்து ஆளாக்கின உங்களுக்கு என் வேதனையும் தனிமையும் புரியாம போனது துரதிருஷ்டம். இனிமே நீங்க எந்த வேலைக்கும் போக வேணாம். இது என் ஆசை. என் மகனை வளர்க்க உதவணும், அது விண்ணப்பம். இது இரண்டையும் ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் உங்க இஷ்டம் என்று கூறி அறைக்குள் சென்று விட்டாள். கோமதியின் அகங்காரம் பொடி பொடியாய் உதிர ஸ்தம்பித்து நின்றாள். இத்தனை ஆண்டுகளாய் பேசாதவள் இன்று பேசியது மொத்தமும் உணர்வு குவியலாய் இருந்தது. மனிதன் விரும்பத்தானே எல்லா மதமும் போதிக்கிறது. மனிதனை விரும்பாத மதத்தை படைத்தவன் நிச்சயம் இறைவனாக முடியாது. எதற்காக அவளை வெறுத்தோம் என்ற வினாவுக்கு இப்போது விடை இல்லை. இரவு முழுக்க அழுதாள். விடியும் போது தெளிந்தாள். காலையில் பரபரவென குளித்து வேலைக்கு கிளம்பியவளை வேதனையோடு பார்த்தாள் பிரியாமேரி. தன் பேரனை நோக்கி, பாட்டி வேலைக்கு போறேன்பா, உன் அம்மாவுடைய ஆசைய நிராசையாக்க அல்ல, உன்னை வளர்த்து ஆளாக்கணுங்கிற அவளுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்ற. இது நம் குடும்பம், இதுக்கு நானும் உழைக்கணும். கணவன் விட்டு போன கடமையை நிறைவேற்றணும்னு உன் அம்மா யோசிக்கும் போது என் மகன் விட்டு போன பாதுகாப்பை இந்த குடும்பத்திற்கு நானும் தரணுங்கிறது புரிஞ்சது. உங்களை விட்டு இனி எங்கேயும் போக மாட்டேன் என்று கூறி பேரனின் கன்னம் வலித்து முத்தமிட்டாள் கோமதி. அத்தை, கண்ணீர் வலிய பேச முயன்றவளை தன் விரல்களால் அவள் வாய் மூடி தடுத்தாள். அம்மாடி, முதலா என்கிட்ட பேசுற. நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவாகவும் இருந்தது இல்லை. இனிமேலாவது உனக்கு அம்மாவா இருந்துட்டு போறேனே, என்னை அம்மானே கூப்பிடு என்றால் விழிகள் நிறைய. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.